பாகிஸ்தானின் பலுசிஸ்தானில் கண்ணிவெடி தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் 12 பேர் பலியாகியுள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? பாகிஸ்தான் நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவலி என்றால் அந்த நாட்டினுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் அமைப்பை சார்ந்த நபர்கள் தான். அவர்கள் பாகிஸ்தானுக்குள் இருந்தாலும் பாகிஸ்தான் நாட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மக்கள் பலுசிஸ்தானில் இருக்கின்றார்கள். பலுசிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பலூச் மொழி பேசக்கூடியவர்கள் எந்த வகையிலும் பாகிஸ்தானை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாகிஸ்தான் நாட்டை பொறுத்தவரை காஷ்மீர் என்கின்ற தேவையற்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கி தொடர்ந்து அந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மக்களை அவர்களை வளரச் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான் அரசு. எனவே தேவையில்லாத காஷ்மீர் பிரச்சனையை உருவாக்கி பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தங்களுடைய பலூச் மொழி பேசக்கூடிய மக்களை அடிமைகளாக பாகிஸ்தான் நாடு வைத்திருக்கின்றது என்று பாகிஸ்தான் நாட்டின் மீது அந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் மாகாணத்தின் மக்கள் எப்பொழுதுமே கோபமாக இருப்பார்கள். பாகிஸ்தானுக்கு உள்ளே புகுந்து கூட பல நேரங்களில் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்தியாவிற்கு எதிரான எல்லை பதட்டத்திலே பாகிஸ்தான் மும்முரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பலுசிஸ்தான் விடுதலை அமைப்பினர் பலுசிஸ்தான் போராளிகள் நடத்தி இருக்கின்றார்கள். அந்த போராளிகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தை சார்ந்த பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த வாகனம் கன்னிவெடியில் சிக்கி அது வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. 12 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இதில் பலியாகி இருக்கின்றார்கள். இந்த பலுசிஸ்தான் மாகாண மக்களை பொறுத்தவரை அவர்கள் பாகிஸ்தானினுடைய வடமேற்கு ஆப்கானிஸ்தானுடைய தெற்கு எல்லை ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய ஒரு தனித்த தேசிய இன மக்கள். அவர்கள் மதத்தால் பாகிஸ்தான் நாட்டோடு இணைந்து இருந்தாலும் கூட மதவெறியால் பாகிஸ்தான் நாடு தொடர்ந்து தீவிரவாதத்தை ஆதரித்து வருவதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் நாட்டினுடைய விடுதலையின் பிதாமகனாக பாகிஸ்தான் கட்டமைத்திருக்கக்கூடிய முகமது அலி ஜின்னா வாழ்ந்த வீட்டையே வெடிகுண்டு வைத்து தகர்த்தவர்கள் இந்த பலுசிஸ்தான் மக்கள். அந்த அளவு பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக பாகிஸ்தான் நாட்டினுடைய கராச்சி, இஸ்லாமாபாத் போன்ற இடங்களுக்கு உள்ளேயே புகுந்து அவ்வப்பொழுது தாக்குதல் நடத்துவார்கள். ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அதில் பல மாகாணங்கள் இருக்கின்றன. சிந்து, பஸ்தூன், காஷ்மீரி, பலுசிஸ்தான் என்று பல மாகாணங்கள் இருந்தாலும் பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் பாகிஸ்தான் அரசியலை ஒட்டுமொத்தமாக தீர்மானிக்கின்றார்கள். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முன்னணி திரைப்பட நடிகர்கள், பாகிஸ்தான் நாட்டினுடைய கிரிக்கெட் வீரர்கள், பாகிஸ்தானினுடைய அரசியல்வாதிகள் எல்லோருமே இந்த சிந்து பகுதியில் இருந்து மட்டும்தான் வருவார்களே தவிர மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக பலுசிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களை ஒருபொழுதும் அவர்கள் பெரிய அரசியல்வாதிகளாகவோ அல்லது பாகிஸ்தானில் பொதுத்தளங்களில் நன்கு அறிமுகமான நபர்களாகவோ வரவிடாமல் தொடர்ந்து ஏழ்மைப்பட்ட நிலையிலேயே அந்த பலுசிஸ்தான் பகுதி மக்களை வைத்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் தீவிரவாதத்தை ஆதரித்து இந்தியாவிற்கு எதிரான செயல்களை தூண்டிவிடக்கூடிய பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு தீவிரவாத அமைப்பு உருவாகி அது பாகிஸ்தானை தற்பொழுது தலைகுனிய வைத்திருக்கின்றது. பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது அந்த போராளிகள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த பலுசிஸ்தான் மாகாணம் என்பது மொத்த பரப்பளவிலே பாகிஸ்தானிலே 44% கொண்ட நிலப்பகுதி. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து பகுதி நதி பாயக்கூடிய அந்த பஞ்சாபி மாகாணத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் தொடர்ந்து பாகிஸ்தானில் வலிமையாக இருக்கின்றார்கள். அந்த பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் எதிரான சண்டையை தொடர்ந்து ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீர் என்கின்ற தேவையற்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக நாம் அனைவரும் ஒன்றுபட்ட பாகிஸ்தான் மக்கள் நமக்கு எவ்வளவு பின்தங்கி போய் பொருளாதாரத்தில் இருந்தாலும் நம்முடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், இந்தியாவை சிதைக்க வேண்டும் என்று பொய்யாக ஒரு தேசிய உணர்வை பாகிஸ்தானுக்குள் ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதற்கான பலனை தற்பொழுது அந்த பலுசிஸ்தான் போராளிகள் மூலமாக பாகிஸ்தான் அறுவடை செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இந்த காட்சி பாகிஸ்தானினுடைய நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 40 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக இருக்கக்கூடிய மலைப்பாங்கான கனிம வளங்கள் நிறைந்த பலுசிஸ்தான் மாகாணத்திற்குள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு உளவி திரியக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்தை கன்னிவெடி வைத்து அந்த போராளிகள் சிதைத்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இந்திய நாட்டுடன் எல்லைப் போரிலே பாகிஸ்தான் தற்பொழுது மும்முரமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த படை வீரர்களையும் இந்திய எல்லையில் கொண்டாந்து குவித்து கடந்த 13 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து எல்லையிலே துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் பலுசிஸ்தான் மாகாணத்திலும் கணிசமான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை அந்த சொந்த நாட்டு போராளிகள் வெடிகுண்டு வைத்து சிதைத்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். விவரங்களுக்கு நன்றி ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.